அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நமக்கு டிசம்பர் மாதத்தின் 19ஆம் தேதி மார்கழி மாதத்தின் 4ஆம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை நாளாக இருக்குது. இந்த வெள்ளிக்கிழமை நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக ஹனுமன் ஜெயந்தியும் இருக்குது, அமாவாசை திதியும் இருக்குது. வெள்ளிக்கிழமை நாளோடு சேர்ந்து வரக்கூடிய அமாவாசை திதி ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஆஞ்சநேயர் அவதரித்த நாளாகவும் இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நாள் அப்படின்னு இந்த நாளை சொல்லலாம். இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்னு ஏற்கனவே நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கிறேன். அதில் 4 எண்டு ஸ்க்ரீனில் வரும். மீதியும் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் லோகோ கிளிக் பண்ணிட்டு வீடியோஸுங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போகும்போது நான் ரீசெண்டாக போட்ட எல்லா வீடியோஸுமே வரும். அதில் நீங்கள் பார்த்து எது விருப்பப்படுறீங்களோ அதை நீங்கள் தாராளமாக செஞ்சுக்கலாங்க. இப்போ இந்த பதிவு எதற்கானது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கஷ்டம் ஒன்று மாற்றி ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது. மேலும் பெண்களுக்கு அடிக்கடி உடம்பு முடியாமல் போகுது, ஏதாவது ஒரு டென்ஷன் ஆகுது, நல்லா பேசிகிட்டு இருக்காங்க, திடீர்னு பார்த்திங்கன்னா ஏதாவது நினச்சிட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க, உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குது. அதாவது ஆடி ஓடி வேலை செஞ்சவங்கெல்லாம் கூட இன்றைக்கி ஒரு எளிமையான வேலையை கூட செய்ய முடிய மாட்டேங்குது, ஒரு வீடு பெருக்கிறதுனா கூட சிரமமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா, வெளியில் எங்கேயாவது போயிட்டு வந்தால் உடனே தலைவலி வர்றது, வாமிட் வர்றது, இந்த மாதிரி இருக்கிறது. ஏதாவது வீட்டுக்கு புதுசாக பொருட்கள் வாங்கணும் அப்படிங்கும்போது அந்த பொருள் சீக்கிரமாக ரிப்பேர் ஆகிறது இல்லை உடையிறது, அல்லது குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று உடம்புக்கு வர்றது, கணவன் மனைவிக்கிடையே சண்டை வர்றது, பிஸ்னஸ் பண்ணுறாருங்கும்போது அதில் நல்ல வருமானம் வராமல் இருக்கிறது. இதெல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம சுற்றி இருக்கக்கூடிய கண் திருஷ்டியின் காரணமாக தாங்க ஏற்படும். நாம் ஓடி ஓடி உழைக்கிறது எல்லாமே நம்ம குடும்பம் நல்லா முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தான் பண்ணுறோம். ஆனால் பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து பார்க்குற சொந்தக்காரங்களாகட்டும், அக்கம் பக்கத்தினராகட்டும், இவங்களுக்கு என்னப்பா ஈஸியாக எல்லாமே கிடைக்கிது, புதுசாக கார் வாங்கிட்டாங்க, வீடு வாங்கிட்டாங்க, அவகிட்ட எத்தனை பட்டு புடவை இருக்குது தெரியுமா, அப்படி இப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது அந்த வீடு வாங்கணும் அப்படின்னாலும் அதில் இஎம்ஐ கட்டுறதுங்கிறது ஒரு பெரிய தொல்லை தான். அதுக்கு நம்ம ஓடி ஓடி உழைச்சிட்ருக்கோம். ஆனால் அதெல்லாம் அவங்க கண்ணில் படாது. வீடு வாங்கிட்டேன், கார் வாங்கிட்டோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவியாக எங்கேயாவது ஜோடியாக போயிட்டு வந்துட்டா நல்ல அற்புதமான ஜோடி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. குழந்தைங்க ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு வெளியில் போயிட்டு வந்தாங்கன்னா மணி இருக்குதுங்க குழந்தைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மேலே இப்போ நம்ம குழந்தைங்களாம் ஸ்கூலுக்கு போகும்போது அங்கே சில ஆக்டிவிட்டீஸ்லாம் நல்லா பண்ணுறாங்கங்கும்போது அங்கே டீச்சர்ஸோட அந்த கண் திருஷ்டி அப்படிங்கிறதும் அவங்கள தாக்கும். அதாவது கண் திருஷ்டி அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ஏக்கப்பார்வை அல்லது பொறாமை பார்வை, இந்த மாதிரி வச்சுக்கலாம். எது எப்படியா இருந்தாலும் அது பார்த்திங்கன்னா நம்மளை சுற்றி ஒரு நெகட்டிவிட்டியை தான் க்ரியேட் பண்ணும். அதன் மூலமாக தான் நமக்கு நம்ம மேலே சொன்ன பிரச்சனைகள் எல்லாம் வரும். சரிங்களா? நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கல்லடிப்பட்டாலும் கண்ணடி படக்கூடாது, அதனால் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நாள்லேயோ அல்லது மாதம் ஒரு முறை வரக்கூடிய அமாவாசை நாள்லேயோ திருஷ்டி எடுத்துக்கிறது அப்படிங்கிறது நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. நாமும் எளிமையான ஒரு பரிகாரம் மூலமாக நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நம்ம மேலே இருக்கக்கூடிய எல்லா விதமான திருஷ்டிகளையும் எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் தான் நம்ம இப்போது பார்க்க போகிறோம். இந்த ஒரு பரிகாரத்தை ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம். பீரியட்ஸ்லேயும் செய்யலாம், பிறப்பிறப்பு திட்டு இருந்தாலும் செய்யலாம், அசைவம் சாப்பிட்ருந்தீங்கனாலும் செய்யலாம், எந்த மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் செய்யலாம். எந்த நேரத்தில் செய்யணும்னு பார்த்திங்கன்னா, மாலை 6 மணிக்கு மேலே செய்கிறது சிறப்பு. ஏன்னா மாலை 6 மணிக்கு மேலே தான் சூரிய அஸ்தமனமாகும். அந்த சமயத்தில் நம்ம திருஷ்டி எடுக்கிறது நல்லது. அதுக்கு மேலே நீங்கள் இரவு ஒரு 10-11 மணி வரைக்கும் கூட டைம் எடுத்துக்கிட்டு எடுக்கலாம். ஏன்னா இன்றைக்கி நமக்கு அமாவாசை தேதி முழுவதுமே இருக்குது. அதனால் எப்போ வேணாலும் நீங்கள் எடுக்கலாம். இதுக்கு நமக்கு தேவையானது என்ன, இது எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்துடலாம். எந்த ஒரு கோடும் இல்லாத பியூரான அன்ரூல்டு ஒயிட் ஷீட் ஒன்று எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு கருப்பு நிற பேனா எடுத்துக்கோங்க. ஸ்கெட்ச் பென்சிலோ மார்க்கரோ எதுவாக இருந்தாலும் சரி அதை எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட கருப்பு பேனா இல்லைங்கும்போது கண்மை வச்சுருக்கிறீங்க, இல்லை ஐலைனர் வச்சுருக்கிறீங்கன்னா அதை கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கண் திருஷ்டி பரிகாரத்துக்கு நம்ம கருப்பு கலர் தான் யூஸ் பண்ணணும். அதனால் ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா கல்லுப்பு தேவைப்படுது. இந்த கல்லுப்பு நல்ல சக்தியை வீட்டுக்கும் வரவழைக்கும். அதே போல் வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளையும் ரிமூவ் பண்ணும். அதுவும் வெள்ளிக்கிழமை நாளில் கல்லுப்பு வச்சு நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் கைமேல் பலன் கொடுக்கும். மேலும் அமாவாசைக்கும் கல்லுப்புக்குமே நிறைய தொடர்பு உண்டு. அதனால் இதை நீங்கள் அமாவாசை கல்லுப்பு பரிகாரம்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, அதே போல் வெள்ளிக்கிழமை நாளில் நம்ம செய்கிறதுக்கு எடுத்துக்கிட்டோம்னாலும் சரி, எப்படி பார்த்தாலுமே இது ஒரு சக்தி வாய்ந்த நாள். இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் நமக்கு நல்ல ரிசல்ட் தான் கொடுக்க போகுது. சரிங்களா? இந்த
பரிகாரத்துக்கு நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணிகிட்ருக்கிற கல்லுப்பையே எடுத்துக்கலாம். புதுசாக வாங்கணுன்ட்டுலாம் அவசியம் இல்லை. இந்த கல்லுப்பை வலது கையால் எடுத்துக்கோங்க. அழுத்தம் கொடுத்து பிடிச்சிட்டு இந்த பேப்பரில் வந்துட்டு நம்ம போடணும். இந்த பேப்பரில் நம்ம போடுறதுக்கு முன்னாடி இதில் இப்போ ஒரு சிம்பிள் வந்து காட்டுறோம் பாருங்கள். இந்த சிம்பிள் வந்து வரைஞ்சிக்கோங்க. அதாவது சாதாரணமாகவே நம்ம கல்லுப்பு போட்டு திருஷ்டி எடுக்கலாம். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பவர் சேர்த்தணுங்கிறதுக்காக தான் இந்த சிம்பிள் வந்து காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா நம்மிடம் இருக்கக்கூடிய அத்தனை விதமான திருஷ்டிகளையும் நீக்கும், எதிர்மறை ஆற்றல்களையும் துரத்தி அடிக்கும். இப்போ இந்த சிம்பிளை தான் அந்த பேப்பரில் வந்துட்டு நம்ம போட்டுக்கணும். இதுக்கு மேலே தான் நான் சொன்ன மாதிரியே அந்த கல்லுப்பு வந்துட்டு நீங்கள் போட்டுக்கணும். இது கூட ஒரு 4 கருமிளகு. இந்த கருமிளகுக்கு கண் திருஷ்டி, கஷ்டங்கள், எதிர்மறை சக்திகள் எல்லாத்தையுமே போக்கக்கூடிய தன்மை வந்து உண்டு. ஒரு 4 மிளகு எடுத்துக்கோங்க. 4 திசையிலேருந்தும் நம்மளை எந்த தொலைகளும் நெருங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இப்போ இந்த 4ஐயும் எடுத்து அந்த உப்பு மேலேயே வந்து போட்டுக்கோங்க. இப்போ இந்த பேப்பரை வந்து நீங்கள் மடிச்சுக்கோங்க. உப்பு கீழே விழுகாத மாதிரி பார்த்து பண்ணிக்கோங்க. அதன் பிறகு உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து ஹாலில் உட்கார வச்சுருங்க. கிழக்கு பார்த்த மாதிரி உட்கார வைங்க. நீங்கள் வந்து மேற்கு பார்த்த மாதிரி நின்றுக்கோங்க. உங்களுடைய இடது கை லெஃப்ட் ஹேண்டில் இந்த கல்லுப்பு பேக்கெட்டை வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ என்ன பண்ணிங்கன்னா, இடதுபுறம் இருந்து வலதுபுறம் ஒரு 3 முறை, வலதுபுறம் இருந்து இடதுபுறம் ஒரு 3 முறை, மேலேருந்து கீழே ஒரு 3 முறை, அதாவது கிளாக் வைஸில் ஒரு 3 டைம்ஸு, ஆன்டி கிளாக் வைஸில் ஒரு 3 டைம்ஸு, டாப் டு பாட்டம் 3 டைம்ஸ் இந்த மாதிரி வந்து சுற்றிடுங்க. சுற்றிட்டு அவங்களுடைய முடியை லைட்டாக பிடிச்சி அப்படியே வந்து இழுங்க. வேரோட பிடுங்க வேணாம், ஜஸ்ட்டு நீங்கள் சும்மா வந்து பிடிச்சி இழுங்க. அதன் பிறகு இந்த கல்லுப்பு நம்ம பேக்கெட்டில் வச்சுருக்கோம் இல்லையா, இதில் வந்து துப்ப சொல்லுங்கள். சொல்லிவிட்டு அப்புறம் அவங்கள எழுந்து போய் கை காலெலாம் வந்து உதறிக்க சொல்லுங்கள். இப்போ நீங்கள் கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி நின்றுட்டு நீங்களும் உங்கள் தலையை இதே மாதிரி வந்து சுற்றிக்கணும். இந்த பக்கம் 3 முறை, அந்த பக்கம் 3 முறை, மேலேருந்து கீழே 3 முறை இந்த மாதிரி வந்து சுற்றிட்டு நீங்களும் வந்துட்டு உங்கள் முடியை பிடிச்சி இழுங்க. இப்படி இழுக்கும்போது நீங்கள் தான் வந்து எல்லாத்தினுடைய திருஷ்டியுமே வந்து போக்கியிருக்கிறீங்க. அதனால் நீங்கள் வந்து லைட்டாக முடியை பிடிச்சி இழுக்காமல் ஒரு முடியாவது அப்படியே ப்ளக் பண்ணி இழுக்கணும். அதாவது கொஞ்சம் இழுத்துட்டு அதை எடுத்துக்கிறதுங்கிறது நல்லது. அதனால் ஒரு முடி மட்டும் நீங்கள் அப்படியே புல் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துட்டு நீங்களும் அந்த பேப்பரில் 3 முறை வந்து துப்பிடுங்க. இப்போ அதன் பிறகு நீங்கள் இதை எடுத்துகிட்டு போயிட்டு வெளியில் எங்கேயாவது கால்படாத இடத்துல போட்டுடலாம். இல்லை அந்த மாதிரி போடுறதுக்கெல்லாம் எங்கள் வீட்டில் இடம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா ஏதாவது ஒரு கவர் வந்து எடுத்துகிட்டு போயிருங்க. போயிட்டு அந்த கவருக்குள்ளே இதை போட்டுட்டு வீட்டுக்கு வெளியிலே எங்கேயாவது ஒன்று வச்சுருங்க. நாளைக்கு காலையில் குப்பை வண்டி வரும்போது நீங்கள் அதன் மூலமாக வந்துட்டு டிஸ்போஸ் பண்ணிக்கலாம். மொத்தத்தில் இது நம்ம சுற்றி முடிச்ச உடனேயுமே திரும்ப நம்ம வீட்டுக்குள்ளே வந்து வரக்கூடாது. அப்படியே டிஸ்போஸ் பண்ணணும். அது இன்றைக்கா இருந்தாலும் சரி, நாளைக்காக இருந்தாலும் சரி, நம்ம அதை வந்து டிஸ்போஸ் பண்ணணும். மறுபடியும் வீட்டுக்குள்ளாரெலாம் வந்து எடுத்துகிட்டு வரக்கூடாது. இப்போ நீங்கள் வெளியிலேருந்து உள்ளே வரும்போது வெளியில் பைப் இருந்தால் முகம் கை காலில் கழுவிட்டு உள்ளே வர்றது சிறப்பு. இல்லைன்னா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நீங்கள் கை கால் முகமெல்லாம் வந்துட்டு கழுவிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா காமனாக அமாவாசை நாளில் செய்யக்கூடிய பரிகாரம் தான். என்ன நம்ம இதில் எக்ஸ்ட்ராவாக இந்த சிம்பிள் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். இது பங்குக்கு கண்டிப்பாக நமக்கு ஃபாஸ்ட்டான ரிசல்ட் வந்து கொடுக்கும். இந்த திருஷ்டி எடுத்த அடுத்த நாளே, அதாவது இப்போ இன்றைக்கி எடுத்துகிட்டு நாளை நாள்லேருந்தே உங்களுக்கு ஒரு புது தெம்பு, தைரியம் எல்லாமே வந்துட்டு உண்டாகும். ஏதாவது ஒரு நல்ல செய்தி வந்து கிடைக்கும். முன்ன இருந்த இந்த டயர்டாகிறது, உடம்புல ஒன்று மாற்றி ஒன்று பிரச்சனை வருது, இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து ஃபீல் பண்ணுவீங்க. எல்லோரும் செஞ்சு பலனடைங்க. வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.